கூட்டணி ஆட்சி அமைக்க விஜய் அழைப்பு விடுத்தால் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என சிபிஎம் மற்றும் சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். முழு விவரங்கள் என? தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரைக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கான கட்சிக்குமே இல்லை என்கின்ற ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது. இருந்தாலும் தனிப்பெரும் கட்சியாக தற்போது வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இங்கு நடைபெற்றக்கூடிய தேர்தலில் அதிக அளவிலான எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியாகவும் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கிறது. இந்நிலையில் கூடுதலாக 10 எம்எல்ஏக்கள் இருந்தால் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தால் அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். அதன் பிறகுதான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கு 2 வார காலம் அவகாசம் வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில் அழைப்பு விடுத்தால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் சேர்ந்து கூட்டணி ஆட்சி தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கருத்துக்களின் அடிப்படையில் முடிவு செய்ய இருப்பதாக கம்யூனிஸ்டுகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தரவு தொடர்பான ஒரு பச்சை சிக்னலை காட்டியிருக்கிறார்கள். அதே போல இன்று காலை திருமாவளவன் அவருடைய கூட்டணி ஆட்சி அமைய மக்கள் விரும்புகிறார்கள், அதனை வரவேற்பதாகவும் அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இடங்களை பார்க்கும்போது சிபிஎம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சிபிஐ 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 5 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த கூடுதலை பார்க்கும்பொழுது விஜய்க்கு பெரும்பான்மை கிடைப்பதற்கான ஓரளவுக்கான எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள். கிட்டத்தட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.